ஜட்ஜ் ஐயா, என்ன எனக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்ததுனாலதான் ஐயா இன்னைக்கு நான் வெளில நடமாடிட்டு இருக்கேன். அதுக்காக? இன்னைக்கு பிடிச்ச மீன் பெரிய மீன் தான் ஐயா, அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். லஞ்சமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையா. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, கொண்டு போ. வேண்டாமா ப்ளீஸ், வேண்டாமா ஒரே ஒரு தடவை. என்னாச்சு? இவர் யாராவது பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. என்ன என்ன மறைக்கிற? ஏன் இந்த பெரியவர் அடிச்ச? நான் அடிப்பேன், ஏன் இஷ்டம்? அது கேட்க நீ யாரு? வாங்க சொல்றேன். என்னமா கண்ணு, எத்தனை லிட்டரு? சைக்கிள் டியூபா ஃபுட்பாலா? என்ன என்ன ஃபுட்பால்ல நானே கடுப்புல இருக்கேன். நீ வேற. அதாம சார கேஸ். ஏங்க என்ன இம்மா டீசென்ட் ஆக்குறியா? ஒரு பிரவுன் சோறு, ஒரு போதை மருந்து, இத்த கட்டலால நீ. யோ இன்ஸ்பெக்டர், இவன் என்ன ரொம்ப லொள்ளு பண்றான். எல்லாம் உன்னாலதான். ஏய், அதிகம் பேசுன லத்தி எடுத்து உன் முட்டியை தட்டிடுவேன். தட்டுவையா? தட்டுவேன். நாட்டுல 1000 கொலைகாரங்க கொள்ளைக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கள எல்லாம் பிடிக்காத. நான் இப்ப என்னையா தப்பு பண்ண? லேஸ் அப்படி தலையில தொட்டதுக்கே என்ன பிடிச்சு உள்ள போட்டியே. யார உள்ள போடணும் யார வெளியில போடணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உட்காருங்க. பொண்ணு வெளிய கவனிச்சுக்கிறேன். ஹலோ சார். வாங்க சார் வாங்க. அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க வந்தீங்களா? எழுதுங்க. அப்படியே ஒரு டாக்டர் சர்டிபிகேட் அட்டாச் பண்ணுங்க. 3 மாசம் உள்ள தள்ளிடுறேன். உள்ள தள்ளுங்க. ஐயோ தாத்தா. ஏய், என்ன ஸ்டேஷனுக்கு வரவங்களை பார்த்து தாத்தா மாமானுக்கிட்டு பல்ல உடைச்சிருவேன். நீங்க எழுதுங்க சார். சாரி இன்ஸ்பெக்டர், நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. அந்த பொண்ணை கையோட கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என்ன சார் உளறீங்க? நான் உளரல சார், அது என் பேத்தி தான். பேத்தியா? சின்ன வயசுல இருந்து வழுக்கு தலையை பார்த்தா தலையில அடிக்கிற வழக்கம். அதை முதல்ல என்கரேஜ் பண்ணிட்டோம். இப்போ அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து காட்ட வேண்டியது. காட்டலனே, அந்த டாக்டர் தலையே வழுக்க அவர் தலையிலே ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டா. அவர் இவ்வளா திருநாதான் உண்டுன்னு அமிச்சுட்டார். நல்ல விசித்திரமான வியாதியா? யோ 302, அந்த பொண்ணை திறந்து விடு. என்ன உள்ள தள்ளியா வேடிக்கை பார்த்த? நீ வெளியே வா மச்சி, கவனிச்சுக்கிறவன. நீ வா தாத்தா. சின்ன பொண்ணு தெரியாத மாதிரி பண்ணிடுச்சு, மன்னிச்சிருங்க. வெக்கமா இல்ல? சட்ட ஒழுங்க காப்பாற்ற வேண்டிய கான்ஸ்டபிள்ஸ் நீங்க, நீங்களே இப்படி கும்மாளம் போடுறீங்களே. இன்னையில இருந்து 1 வாரத்துக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். சார் சார், நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டீங்க சார். என்ன நடக்குதுன்னு உளவு பார்க்கத்தான் நாங்க மப்டியில வந்தோம் சார். ஜட்ஜ் மாவனும் எஸ்பி மாவனும் டான்ஸ் ஆடும் போது எங்களை என்ன சார் பண்ண முடியும்? ஜட்ஜ் மகன் என்ன கொம்பா? சிவா, கால் மீ இன்ஸ்பெக்டர் சிவா. நீ எஸ்பி பையன் தானே? தினமும் இந்த கையால தான் உங்க அப்பாவுக்கு சல்யூட் அடிக்கிறேன். இதையும் போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு. சிவா, ஆஃப்டர் ஆல் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் நீ எஸ்பி பையனை கை நீட்டி அடிக்கிறியா? எங்க வீட்டுல எச்சில் சோறு சாப்பிடுற நாய் நீ. அந்த விசுவாசம் இருக்கிறதுனாலதான் உன்னை சும்மா விடுறேன். இல்லன்னா உன் உடம்புல ஒட்டு துணி இல்லாம நடுரோட்ல எடுத்துட்டு போயிருப்பேன். உன்னால அந்த குடும்பம் தலைகுடிய கூடாது. அது முதல் எச்சரிக்கை, முடிவான எச்சரிக்கை. என்னப்பா நீ சும்மா உன் தங்கச்சி விடுகதை போடுறேன்னு விவகாரமா போட்டுருக்கா. அவ இன்னும் குழந்தை மாதிரி தானே. அவங்க அப்பா அம்மா இறந்ததுல இருந்து நம்ம வீடு கதியான்னு கிடந்துகிட்டு இருக்கு. அத்தா, ஏன் விடுகதைக்கு நீங்களாவது பதில் சொல்லுங்க. சிவா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஏன் தயங்குற? சொல்லு. அது வந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து தனி வீடு அலாட் பண்ணிருக்காங்க. நாளையில இருந்து தனியா போறியா? ஆமா. இத்தனை நாள் என்ன பெத்த தாயை விட அன்பா கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஓஹோ,
அப்படி உன்னை கவனிச்சதுக்காக இந்த முடிவெடுத்திருக்கியா இல்ல அரவிந்த் உன்னை மதிக்காம பேசுறாங்கிறதுக்காக இந்த முடிவெடுத்திருக்கியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு தான் போறேன். உங்க மனசை விட்டு இல்ல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் விடுகதைக்கு நான் விட சொல்றேம்மா. உள்ள வரும்போது 2ன்றது வாளியும் அந்த கயிறும், வெளியில வரும்போது 3ன்றது கயிறு வாளி அதோட சேர்ந்து வர தண்ணி. ஆனா என் விஷயத்துல ஒரு சின்ன திருத்தம். நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது தனியா தாமா வந்தேன். ஆனா இப்ப வெளியே போகும்போது பாசம் நேசம் உறவுன்னு 3ஐயும் எடுத்துட்டு போறேன். வரேம்மா. அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் நம்மள எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. எப்படியாவது அவனை பழிக்கு பழி வாங்கணும். ஏதாவது ஐடியா கொடுங்கடி. அவன் லஞ்சம் வாங்குறான்னு மொட்டை கடுதாச்சு போட்டுமா? பாக்கியலட்சுமி, 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 ஆட்டோ காசு குடியா? அட டென்ஷன்ல மறந்துட்டப்பா. இந்த ரூபாய் வச்சுக்க. என்ன அது நீரோத்த எடுத்து கொடுக்குறான்? காசு குடியா? 50 ரூபாய் சில்லற இல்லையா? அட போயா, சில்லற யாரையா கேட்டாங்க? டென்ஷன் பண்றியா? வந்துட்டியா? என்னங்க இது அசிங்கமா? பாக்கி அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லா தொல்லையும் ட்ரெயின் ஏத்தி அனுப்பிச்சிட்டேன். இனிமே நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம். வா பாக்கி. ஐயோ, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சா? இந்த 5 வருஷ கூட்டு குடும்பத்துல நம்ம என்ன சுகத்தை அனுபவிச்சா? இன்னைக்கு நாம 2 பேரும் ஃப்ரீ. வா பாக்கி. ஐயோ, அதுக்காக இங்கேயே வா. வாங்க உள்ள போலாம். ஹலோ ஹலோ, இன்ஸ்பெக்டர் இருக்காரா? F2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். கான்ஸ்டபிள் பேசுறேன். ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இங்க ஒருத்தன் என்ன கற்பழிக்கிறான். எங்கம்மா? இன்ஸ்பெக்டர், என்ன காப்பாத்துங்க. பயப்படாதம்மா. அட்ரஸ் சொல்லு. நம்பர் 5 புவனேஸ்வரி ஸ்ட்ரீட், நுங்கம்பாக்கம். இதோ வந்துடுறேன். என்னங்க இது? யோ, சைட் அடிக்க நேரமா இது. வாயா. என்ன சத்தத்தை காணோம்? யோ, அந்த பொண்ணு போன்ல சொன்ன அட்ரஸ் இதானா? ஒரு ரேப் பண்ற அட்மாஸ்பியர் இல்லையா? என்ன சார் இது? அட்மாஸ்பியர் பாத்துக்கிட்டா ரேப் பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? ஆ, ஆ, உள்ள சத்தம். கதவு உடைங்கயா. ஐயோ, விடுங்க. வாடா. சார் அடிக்காதீங்க சார். ஏன் சார் அடிக்கிறீங்க? உங்களை அடிக்காம என்ன கொஞ்சமா முடியும்? வீடு பூந்து ரேப்பா? எந்த ஏரியாடா உனக்கு? சார் மரியாதையா பேசுங்க. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாயினா கற்பழிக்க கார்டு கொடுக்குறாங்களா? எனக்கு கொடுக்கவே இல்ல. யோ சும்மாரியா. நல்ல வேளை அந்த பொண்ணு எனக்கு போன் பண்ணுச்சு. இல்லனா அந்த பொண்ணோட கற்பு என்ன இருக்கும்? என்னது? அந்த பொண்ணு போன் பண்ணிச்சா? சார் புரியாம பேசாதீங்க சார். அவளை நானும் புருஷன் முன்னாடி. யோ, நீ கவர்மெண்ட் ஆபீஸ்ன்றதுக்கு இந்த கார்டு அத்தாட்சி. ஆனா இந்த பொண்ணு தான் உன் பொண்டாட்டின்றதுக்கு என்ன அத்தாட்சி? கொஞ்சம் இருங்க வர்றேன். சார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மடங்கிட்டீங்க. நான் மடையனா என்ன? அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? என்னது? இது ஆல்பம் ஆல்பம். கல்யாண ஆல்பம். ஆஹா. என்ன என்ன ப்ராப்ளம் இங்க? இவரே என்ன ரேப் பண்ணதா போலீஸ்க்கு நான் போன் பண்ணனா சொல்றாரு. என்ன இன்ஸ்பெக்டர் நீங்க? எங்கயாவது புருஷனே பொண்டாட்டியை ரேப் பண்ணுவாங்களா? நீங்க ட்ரெய்னிங் எடுத்து இன்ஸ்பெக்டர் ஆனீங்களா இல்ல சம்திங் கொடுத்து இன்ஸ்பெக்டர் ஆனீங்களா? புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பா? காக்கி சட்டை போட்டா எந்த வீட்ல வேணாலும் பூந்து யார வேணா அடிப்பீங்க மிரட்டுவீங்க. அத நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஷட் அப். உனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? அது அது பக்கத்துல என் ஃப்ரெண்ட் வீடு இருந்தது, அதான் வந்தேன். இப்ப புரிஞ்சது யார் போன் பண்ணதுன்னு. சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷன்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. இந்த லத்திக்கு ஒரு நாள் நீ பதில் சொல்லியே ஆகணும். வீட்டு அட்ரஸ் சொல்லு. இது கமிங் சார். அப்பாடி, இனிமே எந்த தொந்தரவும் இல்ல.